விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிப்பு. பாமகவில் மாநில துணைத் தலைவராக உள்ளார் சி அன்புமணி. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீர் செய்யும் பணி தொடக்கம். வருவாய்த்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்பு. கோவையில் இன்று மாலை திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 40 எம்பிக்கள் பங்கேற்கின்றனர். குறுவை சாகுபடி தொகுப்பு ஏமாற்று நாடகம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் விதை நெல்லை வாங்கி என்ன செய்வார்கள் என கேள்வி. திருப்பத்தூர் பள்ளிக்கூடத்தில் பதுங்கிய சிறுத்தை 11 மணி நேரத்திற்கு பின் அதிகாலையில் பிடிபட்டது. வாணியம்பாடி அருகே வனப்பகுதிக்குள் விடுவிப்பு. சிறுத்தைக்கு பயந்து 2 கார்களுக்குள் தவித்த 5 பேர். 7 மணி நேரத்திற்கு பின் வனத்துறை பாதுகாப்பாக மீட்டது. குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. மண்டபம் அருகே நடுக்கடலில் படகு மூழ்கியதில் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம். பெண்ணின் தாய் தந்தை உட்பட 13 பேர் கைது. நெல்லை மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சாதிய தீண்டாமையால் நடைபெறும் சம்பவங்கள் வேதனை தருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. குஜராத்தில் நீட் தேர்வறையில் விடை சொல்லித் தருவதாக 8.5 கோடி ரூபாய் மோசடி. மாணவர்கள் தலா 66 லட்சம் கொடுத்த நிலையில் பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 5 பேர் கைது. அமெரிக்காவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் திடீர் கோளாறு. அந்தரத்தில் அரை மணி நேரம் தலைகீழாக தொங்கிய சுற்றுலா பயணிகள். ஓசூரில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை அருந்தியதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டோரின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. பழைய குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குழாய்கள் பதிக்கும் பணி தீவிரம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊர்களில் அடக்கம். கண்ணீருடன் கதறி எழுது அஞ்சலி செலுத்திய குடும்பத்தினர். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் இயக்கப்பட்டதன் 125வது ஆண்டு விழா. பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். நேபாளத்திற்கு எதிரான உலகக்கோப்பை T20 லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி. கடைசி பந்தில் 2 ரன்கள் தேவை என்ற பரபரப்பான சூழலில் ரன் அவுட் ஆன நேபாள பேட்ஸ்மேன் குல்ஷன் ஜா. விழுப்புரத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் மற்றும் பெண் ஊழியர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அரசின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் முறைகேடு செய்தது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை.
குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் கோடிக்கணக்கில் பணம் செலுத்தி நீட் தேர்வில் முறைகேடு செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வில் 67 பேர் 720க்கு 720 என முழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கருணை மதிப்பெண்கள் பெற்ற 1563 மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள ராய் ஓவர்சீஸ் தேர்வு மையத்தை தேர்வு செய்வதற்கே மோசடி நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பதில் தெரியாத கேள்விகளுக்கு கடைசி நேரத்தில் இந்த தேர்வு மையத்தின் கண்காணிப்பாளரே விடை சொல்லித்தர லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்காக 4 மாணவர்கள் மட்டும் தலா 66 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் 3 மாணவர்கள் தொகை நிரப்பாத காசோலையை கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோத்ராவில் உள்ள ராய் ஓவர்சீஸ் தேர்வு மையத்தில் பதில் சொல்லித்தர மாணவர்களிடம் 2,82 லட்சம் ரூபாய் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நீட் பயிற்சி மையத்தின் நிர்வாகிகள் ராய் பட், புருஷோத்தம் சர்மா உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோல் பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் தேர்வில் முறைகேடு செய்த 4 மாணவர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எரிந்த நிலையில் சில வினாத்தாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தேர்வுக்கு முன்னதாக குறிப்பிட்ட ஒரு தேர்வு மையத்தில் 35 மாணவர்கள் ஒன்று கூடி வினாத்தாளை பெற்றதும் பெரும் பணம் கைமாறிய ஆவணங்கள் காசோலைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திமுகவின் முப்பெரும் விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை சென்றடைந்தார். அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக முப்பெரும் விழா இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை சென்றடைந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று மாலை திமுக சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தற்போது விமானம் மூலம் கோவை வந்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் அவருக்கு அதிகாரிகள் அரசு மரியாதை அளித்து அவரை வரவேற்றார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட காவல்துறை மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு பூங்கொத்துகளும் புத்தகங்களும் கொடுத்து வரவேற்றார்கள். இதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தின் வாயிலில் இருந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆகியோரின் வரவேற்பை பெற்றுக்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது தங்கும் விடுதியை நோக்கி கிளம்பி இருக்கிறார். இன்று நடைபெறக்கூடிய மாலை நடைபெறக்கூடிய அந்த விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுடன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் 40 எம்பிக்களும் பங்கேற்கிறார்கள். இதற்காக அனைத்து தலைவர்களும் எம்பிக்களும் தொடர்ச்சியாக கோவைக்கு வந்தபடி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்னர் மக்களவை குழு தலைவரான கனிமொழி மற்றும் மதிமுகவினுடைய திருச்சி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துரை வைகோ உள்ளிட்டோர் தற்பொழுது கோவை வந்திருக்கிறார்கள். இதே போன்று திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் கோவை வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்து தலைவர்களும் எம்பிக்களும் தொடர்ச்சியாக கோவை வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் இந்த பொதுக்கூட்டமானது துவங்க இருக்கிறது. ஸ்ரீராம், திமுக முப்பெரும் விழா இன்று மாலை கோவையில் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கோவை வந்தடைந்திருக்கிறார். அங்கு அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி குருசாமி.